விநாயகரின் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும். விநாயகரின் அருளே வருந்துயர் யாவையும் தடுக்கும். அஞ்சேல் என்று அருட்கரம் நீட்டும் அன்பு தெய்வமாகவே ஐங்கரன் விநாயகர் விளங்கி வருகிறார். எங்கெங்கும் விநாயகர் வீற்றிருந்து அருள் புரிந்தாலும் திண்டுக்கல்லில் ஒரே இடத்தில் 108 விநாயகர் அமர்ந்து அருள் பாலிப்பது ஓர் அற்புத தரிசனமாகும். திண்டுக்கல்லில் உள்ள விநாயகர் கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகிறது நன்மை தரும் 108 விநாயகர் கோவில். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை போல் திண்டுக்கல் நன்மை தரும் 108 விநாயகர் கோவிலின் பிரதான விநாயகரான 32 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகரை நினைத்தாலே எல்லா துன்பமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிறிதும் பெரிதுமாக 108 விநாயகரை ஒரே இடத்தில் தரிசித்திருந்தது பெரும் பேறுதான். திண்டுக்கல் நன்மை தரும் 108 விநாயகர் கோவில் அந்த ஆனந்த அனுபவத்தை பக்தர்களுக்கு அளிக்கிறது. ஆணை முகத்தானை கைத்தொழ ஆனந்தம் பெருகும் என்பதால் ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் திருக்கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் நன்மை தரும் 108 விநாயகர் திருக்கோவிலின் பெருமைகளை பார்க்கலாம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயிர் சர்வவிக்னோபசாந்தகே. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தைகள் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த திண்டுக்கல் நகரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. திண்டுக்கல் நகரம் புராதன காலத்தோடு தொடர்புடையது. வியாசர் 18 புராணங்களை உருவாக்கி தந்தார். அந்த 18 புராணங்களிலே சிறந்தது, உயர்ந்தது, வளமை வாய்ந்தது, வேதகாலம் தொட்டு ஞானிகளும் மகான்களும் மகனீயர்களும் சித்தர்களும் தத்புருஷர்களும் ஜீவன் முக்தர்களும் வந்து அடங்கிய ஒரு அற்புதமான புண்ணிய சேத்திரம் தான் இந்த பத்மாசலம். 18 புராணங்களிலே ஸ்கந்த மகா புராணத்திற்கு உபபுராணமாக இந்த திண்டுக்கல் நகரம் இன்று அமைந்திருக்கிறது. ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி இந்த 3 ஒருங்கே அமைய பெற்றதுதான் புராண காலத்து தொடர்பு. பத்ம புராணம்
பத்மகிரி மலையை அடிப்படையாக கொண்டு சிவகங்கை தீர்த்தமாகி இந்த சிவகங்கை தீர்த்தத்தோடு தொடர்புடைய இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சன்னதி இருக்கிறதே, ஒரு காலத்திலே வேத காலத்திலே பிரம்மா வந்து இங்கே தவம் செய்த இடம். முருகப்பெருமானை பெற்றெடுத்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 பேர்கள் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினால், இன்னும் குறிப்பாக சொல்லுவனால் சந்திரனுக்கு மனைவி 27 பேர். அந்த சந்திரனுடைய மனைவி 27 பேர்களில் கிருத்திகை பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 27 பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் இந்த லோகமெங்கும் சுற்றி சிவனை வணங்கி வழிபட்டு மேன்மை அடைந்தால் எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுவிடலாம் என்று விரும்பி வருகிற பொழுது இந்த பத்மகிரி சாரலும் இந்த பத்ம புவனங்களாகி இருக்கக்கூடிய இந்த கோட்டையிலே வணங்கி வரும் பொழுது இந்த இடத்திலே அம்பாள் 8 விதமான நந்தவனங்களை உருவாக்கி அதிலே வாழ்ந்து வருகிறார். இது ஒரு காலத்தில் பெரிய ஜங்கிள் ஃபாரஸ்ட். சூரிய ஒளி கூட உள்ளே புக முடியாத அளவிற்கு அற்புதமான இருள் நிறைந்த இடங்கள். உள்ளே பார்த்தால் பசுமைகளும் சோலைகளும் வனங்களும் பூக்களும் பூத்து குலுங்குகின்ற ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்திலே தேர்வு செய்து கொண்டு பிரம்மா இங்கே வந்து தவம் செய்திருக்கிறார். முருகனை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் இங்கு வந்து தவம் செய்த பிறகு இந்த மலையிலிருந்து அசிரீரி ஒழிக்கப்பட்டு சரவண பொய்க்கு வருக, அங்கு குமரனை ஈன்று கொடுப்போம் என்று அசிரீரி வாக்கு ஒழிக்கப்பட்ட இடம். இன்னும் குறிப்பாக சொல்லுமானால் சந்திரனுடைய மனைவிமார்கள் 27 பேர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஒரு புண்ணியமான சேத்திரம் இந்த திண்டுக்கல் சேத்திரம். இங்கு இருக்கக்கூடிய சித்தர்களின் கோட்டையாக ஒரு காலத்தில் இது விளங்கியது. இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணியமான சேத்திரம் இருக்குதோ இல்லையோ, இந்த சேத்திரத்தில் தான் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் இங்கே தவம் செய்த இடம். அகஸ்தியரும் போகரும் ஏன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் இங்க இருக்கக்கூடிய ஆதி காலம் தொட்டுள்ள விநாயகரை வணங்கி இருக்கிறார்கள். இன்றைய நாம் பார்த்து கொண்டிருக்கிற இவ்வளவு விநாயகர்கள், அந்த கணபதி, அந்த கணம், அது பதி அப்படி என்று சொன்னால் கணம் என்றால் கூட்டம், பதினா தலைவன், கணங்களுக்கு எல்லாம் தலைவன், எல்லா கூட்டங்களுக்கும் தலைவனாக இருக்கிறார். அப்ப கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகத்துக்கு தொடர்புடையது இந்த புண்ணிய சேத்திரம். அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரத்தில் எத்தனையோ தெய்வங்கள், அவதார புருஷர்கள் அத்தனை பேரும் வந்து வணங்கி தவம் செய்ததனால்தான் இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகரை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த லோகத்தில் 32 அடி, ஆசியா தொலைக்கண்டத்திலேயே 32 அடி விநாயகர். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? அருள் தரும் 108 நன்மை தரும் 32 அடி சங்கடகர, மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர். இந்த சதுர்த்தி பிறந்ததே கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பாவத்தையும் தோஷத்தையும் போக்குறதுக்கு தான் சதுர்த்தி விழாவே வந்தது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சூரிய குலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ராஜாவானவன் சூரிய பகவானை குறித்து தவம் செய்து சேமந்தக மணி என்று சொல்லக்கூடிய அந்த மணியை பெற்றிருக்கிறான். அது கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணன் அந்த மணி மீது ஆசைப்பட்டு அந்த ராஜாவிடத்திலே கேட்டான். அப்படி கேட்ட பொழுது ஆவணி மாதத்தினுடைய 4வது திதி, இந்த திதியில அவனுக்கு ஒரு அவப்பெயர் வந்து விட்டது. அந்த ராஜா சேமந்தக மணியை தன் தம்பி இடத்தில் கொடுக்க, தம்பி அதை அணிந்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாட செல்கிறான். வேட்டையாட சென்ற இடத்தில் கரடி அடிக்கப்பட்டு, கரடியால் கொல்லப்பட்டு அந்த மணியானது கரடி குகைக்குள் உள்ளே சென்று விடுகிறது. அப்பேற்பட்ட அந்த மணியை கிருஷ்ணன்தான் களவாடி விட்டான் என்ற அவப்பெயர் வருகிறது. அப்ப கால தேச வர்த்தமானத்தின் அடிப்படைகளை பார்க்கிற பொழுது சேமந்தக மணியினால் கிருஷ்ணனுக்கு வந்த அவமானத்தை போக்க விநாயகரை முதலில் களிமண்ணில் பிடித்து வணங்கிய ஒரே கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் ஆவணி மாத சதுர்த்தி ஆனது இப்படி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது. அந்த கரடி தான் ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் தான் நித்திய சிரஞ்சீவிகளில் ஒருவராக விளங்குகிறார். இப்படியாக விநாயகருடைய வழிபாடு நம்முடைய பாரத தேசத்திலே தொன்று தொட்டு வணங்கி கொண்டிருக்கிறது. இது ஏதோ இன்றோ நேற்றோ அல்ல வழிபாடு அல்ல. உலகம் முழுவதும் விநாயகர் வழிபாடு
108 உபனிஷத்துங்களிலே விநாயகருக்கு என்று ஒரு உபனிஷத்துக்கள் உண்டு. முழுக்க முழுக்க விநாயகரை பற்றி இப்படியாக சொல்லிக்கொண்டே போனால் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற அழகாக அற்புதமாக உள்ளம் கவர்கின்ற வகையில், உள்ளம் கொள்ளை போகின்ற வகையில் பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விநாயகரைத்தான் நாம் இப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விநாயகரை நினைத்தாலே முக்தி தரும். இது என்ன புதுசாக இருக்குது நீங்கள்லாம் கேட்கலாம். முக்தி நினைக்க முக்தி தரும் தலம் அண்ணாமலை, நினைக்க முக்தி தரும் தலம் அண்ணாமலை, முக்திக்கு வித்து கொடுக்கும் தலம் திண்டீஸ்வரம். முக்திக்கு ஒரு வித்து இருக்கணுமோ இல்லையோ, அந்த முக்திக்கு வித்து கொடுக்கிற தலம் திண்டீஸ்வரம். இங்க இருக்கக்கூடிய சுவாமி இருக்காரு, அவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லில் வழங்க முடியாது. இந்த மலைக்கு பேர் என்ன என்று சொன்னால் சிவ லம்போதரம் என்று சொல்வார்கள். அது என்ன சிவ லம்போதரம்? லம்போதரம் என்ற வார்த்தையே ஓம் லம்போதராய நமஹ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த லம்போதரம் தான் சரிந்த தொந்தியை உடையவரே போற்றி என்று வரும். நீங்க திண்டுக்கல் அந்த பத்மகிரி மலையை பார்த்தேன்னா மேல உகந்து அப்படியே தொப்பியெல்லாம் அப்படியே சரிந்து இருக்கும். அதை நீங்க பார்த்தாலே புரிஞ்சு விடலாம். அப்ப சிவ லம்போதரம் என்று பத்ம புராணத்திலே சொல்லப்படுகிறது. இந்த ஊரினுடைய சேத்திரம் நெல்லி வனம், அதுக்கு பேர் தாத்ரி வனம்னு சமஸ்கிருதத்தில் சொல்றா. தாத்ரி வனம், நெல்லி மரங்கள் நிறைந்த காடு. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க, சுவாமியினுடைய வயிறு எப்படி சரிஞ்சிருக்குதோ, இந்த சேத்திரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவெல்லாம் வந்து நெல்லி மர இலைகளால அர்ச்சனை பண்ணனா குழந்தை பாக்கியம் டெஃபினட்டா உண்டு. இதுக்கு இந்த ஊரே சாட்சி. அதே மட்டும் இல்ல, மிகச்சிறந்த வாஸ்து ஸ்தலமாக விளங்குகிறது. ஈசானியத்தில் சிவகங்கை தீர்த்தம், மேலே ஆகாயத்தில் ஆகாய புஷ்கரணி, ஆகாய கங்கை குன்றுக்கு. அந்த தீர்த்தம் எப்பொழுதும் வற்றுவதே இல்லை. லோகமெல்லாம் அழிஞ்சு போனாலும் அந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வழியறதில்லை. கீழே பார்த்தேன்னா பாதாள கங்கை இருக்கு. ஸ்ரீமத் ஓத சுவாமிகள்னு சொல்ற ஒரு மகான் அங்கே தவம் இருந்து அங்கே ஜீவ சமாதி ஆயிட்டார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது நான் இந்த சேத்திரத்தை பற்றி சொல்கின்றேன். எத்தனையோ பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. பாண்டிச்சேரினா மணக்குள விநாயகர், கோயம்புத்தூர்னா ஈச்சனாரி விநாயகர், ஆதியில ஒரு விநாயகர் உண்டு, கும்பகோணத்தில் கணபதி அக்கரகாரம்னு உண்டு. அங்க ஒரு பிள்ளையார் தவிர வேற எந்த பிள்ளையார் வச்சாலும் ரெண்டா உடைஞ்சிடும். அதே மாதிரி இந்த சேத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, இது ஒரு சுயம்புவாக சின்ன வடிவத்தில் இருந்தது. தபத்திரி ஆன்மீக செம்மல் மருதநாயகம் பிள்ளை என்கிறவர் சின்ன வயசுல இந்த பகுதியில் வந்து போய் இருந்திருக்கிறார். அவர் எதிர்த்தாப்புல அவருடைய தாயார் அவர்கள் சிறு சிறு வியாபாரத்தை நடத்தியிருக்கிறார். இது ஒரு குளம். இந்த குளத்தின் கரையின் மேலே இந்த பிள்ளையார் இருந்திருக்க, அரசமரத்தடியில் இந்த பிள்ளையார் இருந்திருக்கிறார். இந்த பிள்ளையார் இன்று இப்படியெல்லாம் வருவார் என்று எவருக்கும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. இந்த பிள்ளையாருடைய மூர்த்திகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 32 அடி சங்கடகர விநாயகர் சதுர்த்திக்கு முன் விதையாக வந்தார், இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கிறார். ஒரு சிறு பிள்ளையாராக வந்தார். அவர் நாமம் என்னவென்று சொன்னால் இதனுடைய சரித்திரத்தை சொல்லில் அடங்கவே முடியாது, வார்த்தைகள் அடக்கவே முடியாது. மனித சமுதாயத்திலே, ஆன்மீகத்திலே, தவத்திலே வெற்றி பெற்ற ஒரு மனிதன் ஒரு காலத்திலே ராஜாவாக இருந்திருக்க வேண்டும், ஒரு காலத்திலே சிவ பரிபாலனம் பண்ணியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமமான மனிதரிடத்திலே கண்ணில் பட்டு அங்கிருக்கிற நல்லோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்களுடைய அனுசரணையோடு இந்த பெயருக்கு நன்மை தரும் விநாயகர் என்று பெயர் வந்தது. எத்தனையோ பத்திரிகைகள், எத்தனையோ டிவிகள், எத்தனையோ இந்த கோவிலை பற்றிய நிகழ்ச்சிகள் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு சொல்றது ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே சொல்ல போனால் திருவுலச் சீட்டின்படி ஒரு சீட்டில் எழுதி இதை செய்வது நன்று, இதை செய்ய வேண்டாம் என்றால் விநாயகர் காலங்களை கடந்த நிலையில் இருக்கிறார், கால புருஷனாக இருக்கிறார். அது ஒரு சான்று. ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்களை எல்லாம் கட்டி போட்டிருக்கிறார். விநாயகருக்குள் 9 நவக்கிரகங்கள் எல்லாம் அடக்கம். இந்த விநாயகர் ஒரு மனிதனை பார்த்த உடனே ஒரு ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணிட்டு இவனுக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுத்தா அவன் வெற்றி பெறுவான், இல்லைன்னா வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுவார். இவரிடம் யாரு வர வேண்டுமோ அவர் தான் இந்த சேத்திரத்துக்கு வர முடியும். எல்லாருனாலும் எல்லா சேத்திரத்துக்கு போற மாதிரி இங்க வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டாலே கர்ம வேணா கொஞ்சம் கழியும். அது டெஃபினட்டா அடியன் பணிவோடு சொல்றேன். கர்ம வேணா கழியும். காரணம் என்ன? சுவாமியோட நாம நன்மை தரும் விநாயகர். நிறைய பேர் என்ன பண்றா, இது பிள்ளையார் தானே, இது என்ன சாதிக்க போறோங்கிறார். லோகத்துல பரபிரம்ம சாதிக்க முடியாததை பிள்ளையார் சாதிக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த விநாயகருடைய சரிந்த தொந்திக்குள் தான் எல்லாரும் அடக்கம். ஒரு சமயம் கைலாயத்தில் போய் முருகன் போய் கேட்கறான், அப்பா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். கைலாயத்தில் போய் முருகன் தன் தந்தையோட பேசுறான். அப்பா நீங்க கைலாயத்தில் இருக்கிறீங்களே, நீங்க யாருன்னு கேட்கறான். நான் தான்ப்பா கடவுள், முழுமுதற் கடவுள்னா. அப்படின்னா நீங்க ஏன் இன்னொரு ஆளை கும்பிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீள் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன, சுவாமி என்ன சொல்லியிருப்பார்? அவர் சொன்னாரு, எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்கான், அவனை தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். அவர் யாருன்னார்? விநாயகனார். சிரிக்கிறார் முருகன், கக்கன்னு சிரிக்கிறார். என்னப்பா என்கிட்ட வந்து நீங்க புதுசா ஏதாவது சொல்றேல அப்படின்னார். இல்லடா அம்பி,
நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார், அவர்தான் புவன நாயகன், அவர்தான் தலைவர். எனக்கு கூட அந்த பேர் கிடையாது, அவருக்கு பேர் வி நாயகன். வீணா விசேஷம், நாயகன்னா தலைவன். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லைங்கிறத தான் நான் அதை சொல்ல வர்றேன். அவர் தான் பூமி இருக்கு, அவரோட வயிற்றுல தான் நாம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்றார். அப்படி விநாயகருடைய பெருமையை தன் தந்தை சிவபெருமான் உரைக்க முருகப்பெருமான் அருமுக கடவுள் காதோடு கேட்டுக்கொண்டார் என்கிற சரித்திரங்கள் எல்லாம் நாம் சொல்ல போனால், இங்கே எடுத்துக்கொண்டால் லோகத்துல 32 விநாயகர். வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இந்த விநாயகரை சந்திச்சா போதும். 108 விநாயகருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த லோகத்துல ஏதாவது நீங்க பெறணும்னு வச்சுக்கோங்க, எதையாவது அடையணும், நீங்க வேண்டிய விரும்பிய ஒன்றை ஏதாவது பெறணும்னா உங்களுடைய எண்ணம்லாம் என்ன பண்ணும்? ஆகாயத்துல 108 மூலகங்கள்லாம் இருக்குது. ஆகாயத்துல 108 மூலகங்கள்லாம் இருக்கு. அந்த மூலகங்கள்ல நீங்க வேண்டிய விரும்பிய ஒன்றை எண்ணின மாத்திரத்துல ஆகாயத்திலிருந்து அந்த மூலகத்திலிருந்து அசைத்து 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 உங்க இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அதற்குரிய ஒரே தலைவன் 108. அதனாலதான் ஹோமம் பண்ணா 108, அர்ச்சனை பண்ணா 108. புரிஞ்சு கொடுத்தா? அந்த 108 மூலம் கார்பன், ஹைட்ரஜன், ஹீலியம் என்கிற வாயுக்களம் இருக்கிற போல மனிதர்களுடைய பௌதீக தேவைக்கு இந்த 108 மூலகங்கள் ஆகாயத்தில் இருக்கிறது. அதனாலதான் சொன்னார், விண்ணகத்து வித்தகன் அவன் மண்ணகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். விண்ணகத்து வித்தகன் மண்ணகத்தை வந்து நம் கண்ணகத்தை காட்டுகிறார். விநாயகரை போல ஒரு அற்புதமான கருணை கடவுள் இந்த லோகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது. விநாயகரை பத்தி எத்தனையோ சொல்லிண்டே போலாம். ஆனா ஔவையார் சொன்னா பாருங்க, அவ்வளவு அற்புதமா சொன்னா, சீத களப செந்தாமரை பூம்பாதம். இந்த ஒரு வரிக்கே போதும், இந்த லோகமே முடிஞ்சிடும், அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. சீதம் அப்படின்னா குளிர்ந்ததுன்னு அர்த்தம். சீத புனல் வயல் சூழ் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, தேவார பாட்டு சொல்லுது. சீதம் என்றால் குளிர்ச்சி, சீதம் என்றால் குளிர்ச்சி. சீத களபம்னா வாசனை திரவியங்கள். இந்த லோகத்துல பகவான் எதெல்லாம் வாசனையா உருவாக்கணும், ஒட்டுமொத்த வாசனை திரவியங்களின் பரிமள சுகந்தம் எல்லாம் உடைய விநாயக பெருமானுடைய பாதத்தை சொல்ல வருகிறாள் அவ்வை. சீத களப செந்தாமரை பூம்பாதம் அப்படின்னு சொல்றா. ஒரு தாமரைப்பூ இருக்கு பாருங்க, அது எவ்வளவு மென்மையா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அதுபோல குளிர்ச்சி பொருந்திய வாசனையும் பொருந்திய தாமரை பூவை ஒத்த பாதத்தை உடையவர் விநாயக பெருமான் என்று சொல்றார். சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழைசை. சுவாமி கால சிலம்பு போட்டிருக்காரா, அது என்ன இசைப்பாட்டு தான், 4 வேதங்களை பாடுதான், 4 வேதங்கள்லாம் ஒலிக்குதான். அப்பேற்பட்ட அந்த செந்தாமரை பூம்பாதத்தை போன்று விநாயகர் இந்த திண்டீஸ்வரம் மலை இருக்கிறதே, அது செந்தாமரை காய் வெடித்து சிதறி எப்படி ஆலிங்கனமானதோ அதற்கு ஒப்பானது என்று பத்மபுராணம் சொல்லுது. போதுமா? இப்ப பத்மபுராணத்தினுடைய தோற்றமும் விநாயக பெருமானுடைய திருவடி புகழ்ச்சியை ஔவையார் சொல்றதும், ஔவையார் சங்க காலத்தை தொட்டு இருக்கக்கூடிய ஔவையார், எத்தனை ஔவையார் வந்தாலும் கேள்வி கேட்க வேண்டாம், எந்த ஔவையார் சொல்லியிருக்காரோ அந்த பிரகாரம் இந்த மதுரையம்பதியினுடைய ஒரு சிறப்பு. மதுரையில் இருக்கக்கூடிய வைகை நதியும் இங்கே இருக்கக்கூடிய காவிரி நதியும் நம்முடைய சிறுமலையிலிருந்து உற்பத்தியாகிற குடகுமலையும் இங்கே அருகில் இருக்கக்கூடிய சிறுமலையிலிருந்து உற்பத்தியாகிற சந்தனபுரத்தின் நதியும் ஒன்று சேர்ந்த ஒரு அற்புதமான இடம்தான் இந்த புண்ணிய சேத்திரம். அப்பேற்பட்ட இந்த பத்மாச்சல சேத்திரத்துல எத்தனையோ கல்பகோடி காலத்திற்கு முன்னதாக விநாயக பெருமான் இங்கு வந்து ஆலிங்கனம் பண்ணி நர்த்தனம் பண்ணி அவர் தபம் பண்ணி அவர் விளையாண்ட இந்த புண்ணிய சேத்திரத்திலே இன்று நாம் எல்லாம் இவ்வளவு பெரிய விண்ணை தொடுகின்ற பார்ப்பவர்கள் எல்லாம் பரவசம் அடையக்கூடிய இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்குது. இந்த குளம் இருந்த இடம் என்ன, ஒரு காலத்தில் இதெல்லாம் நிற்கவே முடியாது, அவ்வளவு நாட்டம் எடுக்கும். ஆனா விநாயகர் பார்வை பட்ட மாத்திரத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போல இந்த இடம் எனது சொர்க்கபுரியாக இருக்கிறது. இந்த இடமானது வைகுண்டத்தை போல் இருக்கிறது. விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய மதம் கணாபத்தியம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கணாபத்தியத்தை உடைய விநாயக பெருமான் 32 அடி சங்கடகர சதுர்த்தி கேட்டவருக்கு கேட்ட வரம். அதுதான் சொல்ல வந்துட்டேன். திருவுளச்சீட்டு போட்டு இது உத்தரவு கேட்டா அவர் கொடுத்தாருன்னா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, அவர் மீறி எதையும் செஞ்சதே இல்லை. ஆனால் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்கின்றார். இந்த விநாயகரை யாரெல்லாம் பூர்வாங்கமா சாஷ்டாங்கமா அப்படி நம்பிக்கையோடு பூர்ண சரணாகதி, அப்படி சரணாகதி அடைந்தவர்கள், அப்படிப்பட்ட அந்த நல்ல ஆத்மாக்கள் திருவுளச்சீட்டு போட்டால் வேற எந்த தேவதையும் கேட்க வேண்டியதில்லை, வேற எதுவுமே வேண்டியதில்லை. குலத்தை காக்கின்ற குல தெய்வமாக, குலத்தை காக்கின்ற குல நாயகனாக, வேதங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத அந்த வேத விநாயகன் அனுக்கிரகம் பண்றார். திருவுளச்சீட்டு எழுதி போட்டா போதும், இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள்
எல்லாரும் வரக்கூடிய ஒரே சேத்திரம் இந்த சேத்திரம். அது மட்டுமல்ல, ஆகமங்கள் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொல்வார்கள். இந்த கோவில் ஆகமத்துக்கு பொருந்தாது. எதற்கு பொருந்தும்? சித்தத்தை சிவன்பால் வைத்தவருக்கு பொருந்தும், யோகிகளுக்கும் மகனீர்களுக்கும் பொருந்தும். அதனால பழனி கோயில் இருக்குன்னு வச்சுன்னா பழதண்டாயுதபாணின்னு வச்சுக்கோங்க, அது சித்த மரபில் வந்தது. மீனாட்சி சொக்கநாதர் கோயில்னா அது ஆகம பிரகாரம் வந்தது. சித்தர்கள் பாரம்பரியத்தில் வந்தது ஒரு ஆலயம் உண்டு, மகான்கள் பாரம்பரியத்தில் வந்தது உண்டு, ஆகமம் பாரம்பரியத்தில் வந்தது உண்டு. இது சித்தர்களும் யோகிகள் பாரம்பரியத்தில் வந்தது. ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் நன்மை தரும் 108 விநாயகர் திருக்கோவிலை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலை தரிசிக்கலாம்.